ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்துட்டு சரியான வேலைங்க. நம்மளுடைய காட்டில் மரமெல்லாம் நம்மளோட மிளகு ஏற்றி வச்சுருக்கோம் இல்லையா, மிளகு மரத்தை எல்லாம் வெட்டி விட்டுட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் அந்த வெட்டி விட்ட விறகு எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வெட்டி போடணும். அந்த விறகு எல்லாத்தையும் வெட்டி போட்டு ரொம்ப டயர்டாகிடுச்சு. கையெல்லாம் சரியான வலி. அந்த குச்சி எல்லாமே வெட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வர்றதுக்கே ஈவினிங் ஆயிடுச்சு. அப்புறம் வந்துட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறமா சரி பூரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூரியெல்லாம் மாவெல்லாம் பிசைஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா பாத்திரம் ஃபுல்லாக நிறையா இருந்தது. அப்புறம் பாத்திரமெல்லாம் ஃபுல்லாக எல்லாத்தையும் விலக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் மாவு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருந்தேன். அப்புறம் மாவு ஊறினதுக்கப்புறமா மாவு எல்லாத்தையுமே தேய்ச்சி ஒவ்வொன்றா தேய்ச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் பூரி போட ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு இடையில அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் சந்தைக்கு போயிருந்தாங்க. அப்புறம் சந்தைக்கு போயிட்டு சரி காய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க. அப்புறம் நான் என்ன பண்ணேன், அப்புறம் பூரியெல்லாம் சரி அவங்க வரதுக்குள்ளே இந்த வேலையெல்லாம் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு பூரி எல்லாத்தையுமே போட்டு எண்ணெயில் போட்டு எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பூரி நிறையா இருந்தது. அதனால் டக்குன்னு இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தம்பி இடையில வந்து அம்மா செஞ்சிட்டிங்களான்னு கேட்டுகிட்டே இருந்தான் ரொம்ப நேரமாக. அவ்வளோதான், அது செஞ்சுட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள கொஞ்சம் நேரம் சமாதானப்படுத்திட்டு இதில் என்ன அப்படின்னா தம்பிக்கு வந்துட்டு நீங்கள் சாப்பாடு செஞ்சு இங்கே சாப்பிட்றான்னு சொல்கிறத விட அவனுக்கு வந்துட்டு இந்த பூரி அதுக்கப்புறம் சப்பாத்தி தோசை இந்த மாதிரிக்கு நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவன் வந்துட்டு தம்பி வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவான். அதனால் இவன் வந்துட்டு இன்றைக்கி பூரி செய்கிறேன் அப்படின்னு சொன்னதுமே அவனுக்கு வந்துட்டு ஒரே ஜாலியாயிருச்சு. அப்புறமா பூரி செஞ்சதுமே அவன் பாக்கில் வந்துட்டு நான் பூரிக்கு வந்து குருமா வைக்கிறதுக்கு முன்னாடியே அவன் என்ன பண்ணிட்டான்னா பூரி எல்லாத்தையும் எடுத்து ஒவ்வொன்றா சாப்பிட்டுட்டே இருந்தான். அதுக்கப்புறம் பூரியெல்லாம் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்து வச்சுட்டு சரி கிழங்கு வந்து உருளைக்கிழங்கு அதை நாளாக கட் பண்ணி வேக வச்சிடலான்னு சொல்லிட்டு அப்புறம் உருளைக்கிழங்கு நாளாக கட் பண்ணி வேக வச்சுட்டேன். அதுக்கு இடையில அப்புறம் எங்கள் வீட்டுக்காரரும் சந்தைக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் காயெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அந்த காய் எல்லாத்தையுமே எடுத்து எல்லாம் காய் கூடையிலலாம் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப அப்புறம் குருமா வைக்க அப்புறம் ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் கிழங்கு ஒரு பக்கம் வெந்துடுச்சு. அதெல்லாம் தோலெல்லாம் எடுத்து வச்சுட்டு தோல் எல்லாத்தையும் உரித்து தனியாக நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன். அப்புறம் கொஞ்சம் பொட்டுக்கடலை வந்துட்டு அடித்து ஒரு பக்கம் வச்சுட்டு அப்புறம் காயெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க வீட்டுக்காரர். அதை ஒரு பக்கமாக எடுத்து வச்சுட்டு அப்புறம் நான் குருமா வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்புறம் எண்ணெயெல்லாம் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் தக்காளி பூண்டு வெங்காயம் அதுக்கப்புறம் பெரிய சீரகம் இது எல்லாத்தையுமே இப்போ ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே கொட்டி அப்படியே தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்புறம் தாளிக்க ஸ்டார்ட் பண்ணதுமே எல்லாமே வெங்காயம் கடுகு தக்காளி இது எல்லாமே கொஞ்சம் நல்லா வதக்கி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் கருவேப்பிலை போட்டாவே கொஞ்சம் பக்கத்தில் நிற்க மாட்டேன். அது என்னன்னு கொஞ்சம் படன்னு ரொம்ப வெடிக்குமா, அது கொஞ்சம் பயமாக இருக்கும். அதனால் போட்டு கொஞ்சம் அந்த பக்கம் தள்ளியிருந்தேன். அப்புறம் எல்லாம் வதக்கி வந்ததுக்கப்புறமா உருளைக்கிழங்கு நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா உருளைக்கிழங்கு, அந்த உருளைக்கிழங்கையும் கொட்டி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இது கொஞ்சம் நல்லா இது பாருங்கள் வதக்கிடுச்சு. இதில் தான் நம்ம உருளைக்கிழங்கையும் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா நம்மளுக்கு வந்துட்டு உருளைக்கிழங்கு நல்லா கொஞ்சம் அந்த தக்காளி இது கூட நல்லா மிக்ஸ் ஆகி ஓரளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம அடித்து வச்சுருந்த பொட்டுக்கடலை அதை நல்லா கரைச்சி உள்ளே ஊற்றிட்டோம்னா கொஞ்சம் கெட்டியாயிடும். ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு போட்டு கொதிக்க விட்டால் நம்மளுடைய பூரி குருமா வந்து ரெடி ஆயிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சரியான வேலை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். டாடா பாய்.